அமெரிக்கா இந்தியாவிற்கு அதிக வரி அழுத்தம் கொடுத்து இரு நாடுகளின் வர்த்தகத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்தியா புதிய திசையை நோக்கி முன்னேறியுள்ளது. அமெரிக்க வரி சிக்கலை சமாளிக்க இந்தியா சீனாவுடன் புதிய வர்த்தக பாதையை வலுப்படுத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சீனாவிற்கான இந்திய ஏற்றுமதி தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது. செப்டம்பர் மாதத்தில் சீனாவிற்கு ஏற்றுமதி முந்தைய மாதத்தை விட 33% அதிகரித்துள்ளது. அதேபோல் அக்டோபரில் இந்த வளர்ச்சி 42% உயர்ந்தது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் $1.09 பில்லியன் மதிப்பில் இருந்த செப்டம்பர் ஏற்றுமதி இந்த ஆண்டு $1.46 பில்லியன் உயர்ந்துள்ளது. ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான 7 மாதங்களில் இந்தியா சீனாவிற்கு $10 பில்லியன் அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. இது 2024 அதே காலகட்டத்தை விட 25% அதிகம். முன்பு சீன இறக்குமதியாளர்கள் பெருமளவில் அமெரிக்காவையே நம்பி வந்தனர். ஆனால் அமெரிக்கா 10% லிபரேஷன் டே வரி, 25% பரஸ்பர வரி மற்றும் ரஷ்ய எண்ணெய் வாங்கியதாக குற்றம் சாட்டி கூடுதலாக 25% அபராதம் விதித்ததால் சீன வர்த்தகர்கள் இந்தியா போன்ற நாடுகளின் பக்கம் திரும்பியுள்ளனர். இதன் காரணமாக பெட்ரோலிய பொருட்களின் ஏற்றுமதி இரட்டிப்பாகியுள்ளது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை இந்தியா சீனாவிற்கு $1.48 பில்லியன் மதிப்பில் எண்ணெய் பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது. மேலும் தொலைத்தொடர்பு உபகரணங்கள், மொபைல் பாகங்கள் போன்றவை 276% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியாவும் சீனாவும் இவ்வாறு வர்த்தகத்தை தொடர்ந்து வலுப்படுத்தினால் எதிர்காலத்தில் பிரிக்ஸ் அமைப்பிற்குள் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவாகலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.